ஹாய் ஆல் வெல்கம் டு ஷாய் கேர்ள் vlogs. இன்னொரு வீக்லி vlogல மீட் பண்ணுறது உண்மையாகவே ஹாப்பி. அண்ட் இது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். இது கொஞ்சம் அந்த வீக்கில் நடந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸான விஷயம்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ரேண்டம் திங்ஸும் கொஞ்சம் டவுனாக இருந்ததாக இருக்கணும். முதல்ல vlogலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், நம்ம பிளான் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்றது நடக்காது. பட் அந்த டைம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பட் ஓகே, வி ஹாவ் டு, நாங்களே எங்களை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த விளாக்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹைலைட்டான விஷயமும் இருக்குது. அதை அப்படி நீங்கள் பார்த்துட்டு போகும்போது நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எஸ், வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் டைவ் இன்டு விளாக். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி க்ராசரிஸ் வாங்குறது, தேவையான திங்ஸை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா அடிக்கடி வெளில போகிறது மாதிரி கடுப்பாக இருக்குது. அது இந்த அடல்ட்ஹுட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி வச்சு செய்வீங்களே, இந்த டெய்லி சமைக்கிறது, அப்புறம் வந்து ஒர்க் கேம் பார்க்குறது, இது எல்லாமே தான். ஸோ அன்றைக்கி நைட் வந்து எனக்குமே இந்த தங்கச்சிக்கும் மாதிரி ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்ணுன்னு கிரேவிங். ஸோ வந்து கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் பருப்பு கறி அண்ட் இன்னொரு கறி வச்சு, எனக்கு அது ஞாபகம் இல்லை, அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டைம் இருக்க டைம்லாம் வந்து இந்த ரீஸ்டாக்கிங் வேலை வந்து ஒரு மாதிரி தெரப்பியூட்டிக்காகவும் இருக்கும், சம்டைம்ஸ் கியோஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ரவை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டா ஈஸி. நான் கொஞ்சம் ரவை நல்லா பண்ணுவேன். ஓகே, உப்புமா வந்து நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். எல்லாருக்கும் உப்புமா பிடிக்காது எனக்கு தெரியும். பட் நான் வந்து அதை ரொம்ப புட்டு கன்சிஸ்டன்ட்ல பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈஸி, எல்லாத்தோட வெரி ஈஸி மீல். ஸோ யா, இது வந்து நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து சப்பாத்தி பண்ணோம். ஓகே, சிஸ்டர் தான் வந்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு, இது வந்து ஆட்டா மாலை, ஆசீர்வாத் ஆட்டம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எஸ், திஸ் இஸ் மை ப்ரொடக்டிவிட்டி லுக்ஸ் லைக். ஓகே, நான் முதல்ல சொல்லிப்பேன், கண்டென்ட் வந்து அந்த எழுதி பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஹைலைட் வந்து சந்தோஷ் ஸ்ரீகர் அவங்ககிட்ட வந்து ஒரு 1 day செமினார் வந்து இங்கே நடந்துச்சு கிளம்போல. அப்போ அதுக்கு வந்து நான் என்னோட ஃப்ரெண்டோட அவர் தான் ப்ரொடக்ஷன் டீம், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ வந்து நான் ஃப்ரெண்டுக்கு அந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். என்னோட சிஸ்டர் ஷீ இஸ் டூயிங் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் அண்ட் மெஹந்தி. ஸோ அவருக்கு இந்த செமினார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஷீ இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா INR 99 rupees. ஸோ ஸ்ரீலங்கன் கரன்சி படி 350 rupees. இது வந்து ஒரு ஃபீஸ்ன்னு சொல்றது தாண்டி இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ட்ரி ஃபீன்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். ஸோ 350க்கு யாரு 1 day செமினார்லாம் இப்போ ஸ்ரீலங்காவில் செய்யுது. பட் இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒரு ஃப்ரீன்ற மாதிரி தான். ஸோ மோர் தென் ஒரு 1200 பார்ட்டிஸ், 1000 ப்ளஸ் கண்டிப்பாக. பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க் இன் அ டீம். ஸோ வந்து என்னோட பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுமே ஐ வாஸ் இன் தி ப்ரெமிசஸ். டு பி ஹானஸ்ட், நான் இதை வந்து ஷேர் பண்ணணும். பிகாஸ் அந்த ஒரு 1 day செமினார் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பிகினிங்ல இருக்கிற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரன் பண்ணிட்டு போற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கணும். ஸோ இல்லை இந்த மேக்கப் ஃபீல்ட் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இன்ட்ரெஸ்டா, இந்த பியூட்டி கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இருந்துச்சுன்றது 100% நான் சொல்லுவேன். பிகாஸ் அங்க வந்த ஒரு கிரவுட், அந்த பாப்புலேஷன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 40+ வரைக்கும் வந்தாங்க. ஸோ வந்து என்கிட்ட அவ்வளோ பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு 50+ கூட வந்தாங்க. ஸோ நிறைய அகாடமிஸ்ல இருந்து வந்தாங்க, சலூன்ஸ்ல இருந்து வந்தாங்க. இதுல நான் ஹைலைட் பண்ற விஷயம், சந்தோஷ் ஸ்ரீகர், ஷீ இஸ் அ வெல் நோன் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு பிசினஸ் விமன். இது அவங்க டிஸ்கிரைப், ஐ மீன் ஆல்ரெடி ஷீ இஸ் அ வெல் நோன் பர்சனாலிட்டி. பட் நான் இங்க சொல்ல வர்றது வந்து அவங்க அந்த 1 day செமினார்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து லைக் அப்படி ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து ஆப்டா இருந்துச்சு. லைக் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. மீன்வேல் அவங்க அந்த டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே தான் சொன்னாங்க, நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அப்படின்ட்டு. அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ப்ராப்பர் இது அதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ரேண்டம்ல எழுப்பி கேட்கும்போது வந்து ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு ஜோன்ல கேட்டாங்க. சில ஆக்கள் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்டாங்க, சில ஆக்கள் பிரைட் ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி கேட்டாங்க, சில ஆக்கள் மெனிக்யூர், சில ஆக்கள் பெடிக்யூர், சில ஆக்கள் வந்து ஸ்கின் கேர் பத்தி. ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒரு கன்க்ளூட் பண்ணி ஒரு சொல்லும் போது வந்து அது ஆட்டோமேட்டிக்லி ஒரு பூல் ஆஃப் நாலேஜ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு, டு பி ஹானஸ்ட். அடுத்தது வந்து ஒரு ஃப்ரீயா செய்யறாங்க அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களுமே வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இல்ல. அவங்க அதை சில விஷயங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், சில விஷயங்கள் வாமிட் பண்ணலாம், சில விஷயம். பட் இது அப்படி இல்லை, எல்லா A to Z வந்து அதை சொன்னாங்க. ஈவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழும்பி கொஞ்சம் கேட்டாங்க, என்னன்னா ஒரு
இது சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட் ஃபவுண்டேஷன் இதுனா. அப்ப அவங்களே சொன்னாங்க, சி நத்திங் லைக் தட். இப்ப நான் இங்க இந்த செமினார் பண்றது வந்து ஒரு பிசினஸ் பர்பஸுக்காக கிடையாது. அதாவது இப்ப நானுமே வந்து ஷாப் அங்க வச்சிருக்கேன், பிளஷ் பூட்டிக் வச்சிருக்கேன், நானுமே ப்ராடக்ட்ஸ். இப்ப நான் ஒரு பேர் சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் தான் பெஸ்ட் ஃபவுண்டேஷன், ஆட்டோமேட்டிக்லி நீங்க எல்லாருமே அது வாங்குவீங்க. அட்லீஸ்ட் இங்க வந்த ஒரு 1000+ அட்லீஸ்ட் ஒரு 200 பீப்புள் வாங்கினா கூட இட்ஸ் லைக் அ பிசினஸ். பட் நான் அதுக்கு வரல. சோ நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வச்சுமே நீங்க வந்து மேக்கப் இது பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் டூயிங் வித் கரெக்ட் டெக்னிக் அண்ட் சில ஸ்கில்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருந்துச்சு. பிகாஸ் ஈஸியா சொல்லலாம், ஒரு ஃபவுண்டேஷன் பேரை சொல்லி திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகலாம். பட் அவங்க சொன்னது வந்து நோ, எல்லா பிரைஸ் ரேஞ்ச்லயுமே ஃப்ரம் தி பட்ஜெட் டு எக்ஸ்பென்சிவ் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. சோ நீங்க ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா ஆப்வியஸ்லி யூ காண்ட் அஃபோர்ட் இனிஷியல் எடுத்ததுமே வந்து ஒரு 13,000 15,000 ஃபவுண்டேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, சோ அங்கால பிசினஸ் வந்து நீங்க போறதுக்கு வந்து உங்களுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் மாதிரி ஃபீல் ஆகும். சோ நீங்க உங்களுக்கு கரண்டா என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் அதுல இருந்து பிகின் பண்ணுங்க. எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லயும் பண்ணலாம். சோ இதுல அடுத்தது வந்து அங்க நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டின அந்த மாடல் வந்து ரேண்டம்லி அங்க ஆடியன்ஸ்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. நிறைய பேர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுல அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இதுல கட் பண்ணிருப்பேன். அந்த ஒரு கேர்ள் வந்து வெரி பிக்மெண்டட் ஸ்கின், ஒரு டீப் டோன் ஸ்கின்னான ஒருத்தவங்க தான் வந்து ரேண்டம்லி அதை ஜஸ்ட் வந்தாங்க. ஸோ எல்லாரும் ஓட் பண்ணி இல்லை இவங்களுக்கு தான் ட்ரெஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ல பண்ணி காட்டுங்க அந்த ப்ராடக்ட். ஸோ அது ஓட் கூட வந்துச்சு. அதுல வந்து ஹாஃப் ஃபேஸுக்கு வந்து ஒரு டெர்மா ப்ராடக்ட்லயும் இன்னொரு ஹாஃப் ஃபேஸுக்கு வந்து மேக் ப்ராடக்ட்லயும் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு தெரியல, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல, பட் ஐ டூ மேக்கப். என்னோட சிஸ்டர்ட மேக்கப் இதுல ஐ ஆல்சோ ஆல்சோ ஒர்க்கிங் ஆஸ் டீம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பேஷன் இது எல்லாத்தோடையுமே ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செமினார் சந்தோஷி மேம் இந்த செமினார் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். லைக் இந்த ப்ராடக்ட் நாலேஜ், ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அது நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். பட் அது சோ இப்ப ரீசெண்டா இது சின்ன சின்ன கான்ட்ரோவர்ஷியலான சில வீடியோஸ் நான் பார்த்தேன். இந்த செமினார் இப்படி ஃப்ரீயா பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம். பட் நான் அதை பத்தி எந்த ஒரு விமர்சனமோ நான் அதுக்குள்ள போகல. பட் நான் ஆஸ் அ ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்டூடெண்ட் நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது 100% இட்ஸ் யூஸ்ஃபுல். ஸோ எவ்ரி மினிட் வாஸ் வர்த்ன்ற மாதிரி தான் ஃபுல் செமினார்லயுமே வந்து ஒன் மேக்கப் அண்ட் ஒரு மேக்கப் லுக் கிரியேஷன் அண்ட் ஒரு சாரி ட்ரிப்பிங் அண்ட் ஒரு ஹேர் ஸ்டைல் பிளஸ் அதோட வந்து சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா விஷயங்களுமே ஷேர் பண்ணி படிச்சு. ஸோ இட்ஸ் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங். இந்த வீக்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துல சந்தோஷ் ஸ்ரீகர் மேம்ட இந்த 1 day seminar at Sri Lanka was good one and very useful one. So yes, here it is. Yes, நான் வந்து I'm a team of சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஈவெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்றீங்க அப்படின்னா வந்து கான்டாக்ட் டு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களை ஈவெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். என்ன 6:30 அங்கே நிற்க சொன்னேன். அப்படி நான் அதுக்கு முதல்ல கிளம்பிட்டேன். பட் அந்த ஒரு 15 minutes டிலே ஆயிடுச்சு. ஸ்கூல் டிராஃபிக்ல கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். ஸோ போனது அங்கே சம்மர் க்ரௌட், ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ as much as we can கொஞ்சம் லைனை நிற்க விடாமல் கொஞ்சம் அதை இது பண்ணி எல்லாத்தையுமே உள்ளுக்கு எடுத்தாச்சு. அடுத்து வந்து எஸ் ஷீஸ் அரைவிங் மிஸ்ஸஸ் சந்தோஷ் ஸ்ரீகர், பிளஷ் புட்டிக் ஆனர் அண்ட் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர். அண்ட் நான் அந்த டைம் அவங்க அரைவ் ஆகும்போது தான் இருந்தேன். ஸோ ஐ குட் இதை கொஞ்சம் கேப்சர் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 9 o'clock ஒரு 8:45 9 ஆகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் வாஸ் கிளீன் கட். பிகாஸ் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் கேன் உள்ளுக்கு போனது மற்ற ஒர்க்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் போகிற டைம் உள்ளுக்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 1 day
செமினார்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எப்பவுமே ஸ்ரீலங்கா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காரும் போது கொஞ்சம் டவுட்டாவே உட்காந்துருப்பாங்க. இங்க என்ன நடக்க போகுது, இங்க சரியா சொல்லி கொடுப்பாங்களா, கிளாஸ் நல்லபடியா நடக்குமா. ஏன்னா இது என்னுடைய ஸ்ரீலங்கால 3வது செமினார். ஸோ எமோஷனோ எக்ஸ்பிரஷனோ எதுவுமே வெளியில வராது. ஆனா முடியும் போதுதான் அந்த ஹாப்பினஸ் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ இந்த வாட்டியும் அது வரும்னு நான் நம்புறேன். பட் ஸோ எஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாடல் சூஸ் பண்ண அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணவங்க வந்து அந்த செமினாருக்கு அட்டென்ட் பண்ண வந்தவர்கள் தான். ஸோ பார்க்கும்போதே தெரியும் டீப் ஸ்கின் பிக்மெண்டேஷன் இருக்கிற ஒரு இதான். பிகாஸ் ஏன் அது சூஸ் பண்ணாங்கன்னா வந்து ரியாலிட்டி, ஒரு ஆளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வர எல்லா பிரைட்ஸ் ஸ்கின்னுமே வந்து அவ்வளோ ஹை மெயின்டைனாக ஒரு மாதிரி ஃப்ளேவ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ யா ப்ராக்டிக்கலி நானுமே வந்து ப்ராக்டிக்கலி தான் சொல்கிறேன் எனக்கு. ஸோ வந்து ஹாஃப் ஃபேஸுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்லையும் இன்னொரு ஹாஃப் ஃபேஸுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட்லையும் செஞ்சு காட்டினது வந்து வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட் அதான் இருக்கும்போது அதுதான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு தான் அவங்க அந்த சூஸ் பண்ணி அப்படி 2 இதாக பண்ணி காட்டினாங்க. வாஷ் பண்ணணும், நீங்க 2-3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். போர்ஸ் உள்ள இருந்து நல்லா வெளியில எடுக்கணும். நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் என்ன, அந்த மாடல் ஐ மீன் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஃபைனல் லுக் பாருங்க, கண்டிப்பா யூல் ஷாக். பாருங்க. ஸோ இந்த சைட் மேக்கப்ல நம்ம நீங்க டர்மால கேட்டீங்க. ஸோ வித்தவுட் எனி டோனர், மாய்ஸ்சரைசர், பிரைமர், ஃபிக்சிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணாம டர்மா மேக்கப் பார்த்தோம். இந்த சைட் நீங்க மேக் மேக்கப் கேட்டீங்க. ஸோ டோனர், மாய்ஸ்சரைசர், பிரைமர் அண்ட் கிளாசி ஸ்கின் எப்படி நம்ம பண்ணலாம்ன்ற ப்ரொஃபஷனல் டெக்னிக்ஸை நம்ம பார்த்தோம். நம்ம மேக்கப் ஆரம்பிச்சப்போ மார்னிங் 10:30. ஸோ இந்த 2 மேக்கப் லுக்கும் எவ்வளவு நேரம் ஸ்டே ஆகுது, அதுவும் டீப் ஸ்கின் டோன் பர்சனுக்காக எவ்வளவு நேரம் ஸ்டே ஆகுதுன்றத லைவா பார்க்கலாம். பேன் கேக் டெக்னிக் கூட கேட்டீங்க. லஞ்ச் பிரேக் அப்புறமா நாங்க பேன் கேக் டெக்னிக் நெக் மேல எப்படி பண்ணணும்ன்றத பண்ணி காமிக்கிறேன். ஓகே, so this is all about the makeup session in Santosh Shrika's one day seminar in Sri Lanka. ஸோ லஞ்ச் பிரேக் அப்பையும் குட்டி ஒர்க் இருந்துச்சு. சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க லைக் எண்ட் ஆஃப் தி இவெண்ட். ஸோ அந்த டைம் அதுகளை கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு குட்டி மீட்டிங் போட்டாச்சு ஸ்டேஜ்லேயே. அப்போ ஸ்டேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சம் பிளான் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ஒர்க்கையும் முடிச்சு வித்தின் ஷார்ப் 1 hour தான் வந்து லஞ்ச் பிரேக். இமீடியட்டாகவே லஞ்ச் பிரேக் முடிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு செமினார். நான் அனௌன்ஸ் பண்ண 2 நாள்ல புக்கான செமினார் இது. Thank you so much Colombo. I hope you understand that. Love you all. Thank you, love you all. Thank you so much. Thank you. நீங்க இந்த ரைட்ல ஒரு ஃபைனல் ரிலீஸ். நீங்க தான் கம்பெனி போற மாதிரி இருக்கீங்க. ஸோ பை ஒரு 6:45, 7 ஆகும்போது இவெண்ட் வாஸ் டன். அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஆன ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு கப் டீ குடித்த பிறகு ஹாப்பாடா ஹாடின்னு இருந்துச்சு. ஸோ எஸ், அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை போகும்போது ஒரு 7:30, 8 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பிகாஸ் கொஞ்சம் அந்த டிஸ்கஷன் தெரியாதா, கொஞ்சம் கதைகள் ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படி ஆயிடுச்சு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் டே வந்து எஸ் நோலமிட்டில் வந்து 60% ஒரு சேல் போயிட்டு இருக்குது. இது வந்து 31st of July வரைக்கும் தான் இருக்குது. நான் போனது வந்து என்னோட பர்த்டே வாரதால ஒரு சும்மா ஒரு டப்புன்னு எடுக்கலாம் அப்படின்னு 2-3 கடை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இங்கேயும் போனேன். ஆக்சுவலி இங்கே வந்து ஜென்ஸுக்கு நல்ல கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஐ மீன் ஜென்ஸுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நிறைய பேர் அந்த கவுண்டர்ஸ்ல தான் இருந்தாங்க. அதோட ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே ஜென்ஸுக்கு அந்த அப் டு 65% ஆஃபுங்கும் போது எஸ் இட்ஸ் குட் டீல் அந்த மாதிரி தான். இந்த ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து லைக் ஒரு 250, லைக் இந்த சோஸ் பாட்டில், ஸ்பூன்ஸ், ரண்டம் கிச்சன் அந்த ஒரு ஸ்டப்ஸ் எல்லாமே சிம்பியாஸும் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. பேக்ஸுக்கும் நல்ல ஆஃபர் போச்சு. 850க்குலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் லைக் 490 இருக்குன்ற மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அஃபீஷியல் வியாஸ் அந்த மாதிரி 1290க்கு எஸ் இட்ஸ் வாஸ் அ குட் நல்ல மெட்டீரியலும் தான். ஸோ எஸ், ஆஃபீஸ் போகிற
கார்ப்பரேட் கேர்ள்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் செக் ஆன். எல்லா அவுட்லெட்ஸ்லையுமே இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு 31st ஜூலை வரைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். அண்ட் எஸ் பாய்ஸ், மென்ஸ், அங்கிள்ஸ் யாராவது இந்த vlog பார்க்குறீங்க அப்படின்னா போய் செக் பண்ணுங்கள். ஜீன்ஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸுக்கு இருந்துச்சு. ஷர்ட்ஸ், அப்புறம் இந்த காலர் டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் இந்த கிச்சன் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, கொஞ்சம் ரேண்டம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து 250, 200 அந்த மாதிரி. சில திங்ஸ் எனக்கு உண்மையாக என்னன்னே தெரில. இந்த செலோ டைப் இருந்துச்சு, அப்புறம் ஸ்பூன்ஸ், வுடன் ஸ்பூன்ஸ், ஃபோக், டெசர்ட் ஸ்பூன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஷூ எல்லாம் பார்க்க செம்ம அழகாக இருந்துச்சு, ஒயிட் ஸ்னிக்கர்ஸ் எல்லாம். பட் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. அது 12,000 உள்ளது வந்து 9,000, 8,000 அப்படி போகுது. எஸ், இது வந்து 9,000 நினைக்கிறேன். பட் ஒரிஜினல் ப்ரைஸ் வாஸ் 12,000 ஆட். ஸோ யாருக்காவது இதுக்காக சேவ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா போங்க. அண்ட் மம்மீஸ், நீங்கள் ஏதாவது உங்களோட பேபிஸ்க்கு பர்த்டே வருதா, இல்லாட்டி காட்டன் ஃப்ராக்ஸ் பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட். 1,250 இருக்குது. இந்த மாதிரி க்யூட்டான இந்த மாதிரி பார்ட்டி ஃப்ராக்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ண ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து 1,250 இருந்து இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு அங்கே டாப் சரி வரல. ஸோ பார்த்துட்டு வெளியில் இருக்க அந்த ஷாப்பில் ஏதாவது புது ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்திருக்கான்னு பார்த்தோம். ரீசெண்டாக இந்த பிஸ்கெட் மேலே ஒரே ஒரு மாதிரி கிரேவிங் கூட. நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட்டில். பிஸ்கெட்டை ப்ரைஸை பார்த்துட்டு அப்படி எடுத்த மாதிரியே பத்திரமா வச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே இது வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே எனக்கு ஒரு டாப் 2-3 ஷாப் பார்த்தோம். அது எங்கேயுமே சரி வரல. ஸோ நெக்ஸ்ட் டே போனதும் ஜெயச்சந்திரன்ஸ், அங்கே தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார். ஸோ போனதுமே டீ எல்லாம் கொடுத்து ஒரே பழத்தை கவனிப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா டீ எல்லாம் கொடுத்தாங்க காலையில் அப்படின்ட்டுன்னு. அங்கேயுமே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. டைம் இருந்தால் யாராவது டாப்ஸ் எடுக்கணும்னு இருக்கவங்க, காட்டன் டாப்ஸோ கொஞ்சம் நல்லா ஹெவி ஒர்க் பண்ண டாப்ஸாக இருக்கட்டும், போய் செக் அவுட் பண்ணுங்கள். 40% ஆஃபர் போகுது. ரொம்ப நல்ல கலெக்ஷன். ஆக்சுவலி நல்ல பிரிண்ட்ஸ், சரியான சாஃப்ட் காட்டனில் ரொம்ப ஒரு மாதிரி எலிகண்டான அந்த ஒரு பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி காம் வைப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு டாப் பண்ணி பார்த்து இது கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் இது வந்து காஞ்சிபுரம் சாரீஸ். ஓகே, இதுக்குமே அங்கே 50% ஆஃப் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், அந்த சாரியோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், அவ்வளோ சாஃப்ட் அது மாதிரி. ஸோ இதுவுமே 40%, 50% ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து லைக் 65,000 அந்த மாதிரி. ஸோ ஹாஃப் ப்ரைஸ் பார்த்தா 30+ வருமா, கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 50% ஆஃபர் போகுது காஞ்சிபுரம் சாரீஸ்க்கு. யாராவது எடுக்கிற பிளானில் இருக்கீங்களா இருந்தால் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். பட் இது எப்போ வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் தி மந்த்தோ இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா டேட்ஸ் நான் போட்டதா நான் பார்க்கல எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஷல்வார் மெட்டீரியல் கொஞ்சம் பார்த்தோம். நல்ல ஷல்வார், காட்டன் ஷல்வார் மெட்டீரியல்ஸும் அங்கே இருந்துச்சு. அழகான பிரிண்ட்ஸ், பிளாக் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும், செமி காட்டன்ஸ், இதெல்லாமே இது ரொம்ப பார்க்க நல்லா இருக்குல்ல. ஒரு காம் வைபா, ஒரு பின்ட்ரெஸ்டி வைபா அப்படி இருக்குல்ல. இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து முடியலப்பா, காட்டன் போட்டால் தான் ஒரு மாதிரி சர்வைவ் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. பட் ஷல்வார் ப்ரைஸஸும் கொஞ்சம் ஹை தான். ஸோ எஸ், அங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்டாக்கு தான். ஸோ பஸ்ஸில் கிளம்பிட்டோம். செம்ம மழை, அன்எக்ஸ்பெக்டட். அந்த ஷாப்புக்குள்ளே இருந்ததால் எனக்கு மழை பெஞ்சது கூட தெரில. பெட்டால் வந்து இறங்கும்போது அப்படி இருந்துச்சு, மழையும் தண்ணியுமா. பட் செய்ய வேலையில் பஸ் டைமுக்கு எடுத்துடணும். அப்படி இல்லாட்டி அவ்வளோதான், எகெயின் 1-2 hours வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 15-20 minutes வெளியாகவே ஒரு மாதிரி போயாச்சு. போகும்போது கொஞ்சம் மழை கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு. எட் அந்த மழை தூறல் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ முடியல, ஒரு மாதிரி டயர்ட் ஆகியாச்சு. மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து இப்படியே ரன்னிங்லேயே இருக்குமா, ஒரு மாதிரி டயர்ட். இப்போ டைம் அது ஒரு 12:50, 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், பசி தான் ஆக்சுவலி. பட் நாங்கள் எதுவும் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட முடியல. இப்போலாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்து போய் சேருவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பஸ் பார்க் பண்ணதுமே ஒரு ஏறி ஒரு சீட்டில் செட்டில் ஆகின பிறகுதான் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஏறி செட்டில் ஆகி டிக்கெட் எடுத்தது மட்டும்தான் கைப்புள்ள அந்த மாதிரி தூங்கிட்டேன். எனக்கு அவ்வளோ டயர்ட், முடியல. ஏன்னா அந்த கால் வந்து ஓடிட்டே இருந்ததா பஸ்ஸில், டுக்கில் மழையில் நனைஞ்சி வேற இடையில. ஸோ ஒரு மாதிரி டயர்ட். ஸோ எல்லாம் செட்டில் டவுன் பண்ணிட்டு படுத்தது தான். எழும்பி பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஹாலியே கூட தாண்டி வந்துட்டு இருந்தேன். பார்த்தா வெளியில செம்ம கிளைமேட், ஒரு மாதிரி ஃபுல்லா பனி மூடி மழை ஒரு பக்கம் அந்த மாதிரி.
ஒரு மாதிரி நல்ல கிளைமேட். எஸ், வீட்டுக்கு வந்ததுமே as யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு கையால் டீ குடிச்சிட்டாலே அப்பாடா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இதுதான் இந்த வீக்கில் நடந்த ஹைலைட்ஸான விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் vlog வரும். அது வரைக்கும் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ண வரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர்.